வேண்டுவோர்க்கு வேண்டும் வரங்களை அள்ளி தந்து அருளாசி வழங்கி காத்து ரட்சித்து ஒருநிலைப்படுத்திக் கொண்டிருக்கிற நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் செண்பகராயநல்லூர் அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் ஆலயத்தினுடைய ஆடி திருவிழாவின் 4ஆம் நாள் மண்டகப்படி விழாவினை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிற செண்டாங்காடு செண்பகராயநல்லூர் வாழ் பெரியோர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, விழா குழுவினர்களே மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற ரசிக உள்ளங்களே, பாதுகாப்பு நல்கி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய கரியாப்பட்டினம் காவல் சரகத்தை சார்ந்த காவல்துறை ஆய்வாளர்களே, உயிருக்கு நெருக்கமான பிஞ்சு குழந்தைகளே, உங்கள் அத்துணை பேரினுடைய வணங்கி இந்த நிகழ்ச்சியை இனிதே துவங்குகின்றோம். நிகழ்ச்சியை வணங்கின உடனே எல்லாரும் கை தட்டணும். எந்த ஊருக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம கோயில் பறந்து விழுந்திருக்கு. நம்ம ஊர் மக்களுடைய மனசு எப்படி பறந்த மனசோ அதே மாதிரி நம்ம ஆலயத்தினுடைய அமைப்பும் அப்படி பறந்து விரிந்திருக்கு. அதனால அங்கே கடைசியில் கொஞ்சம், கோயிலில் கொஞ்சம், பக்கத்தில் கொஞ்சம், எங்கே பார்த்தாலும் நிகழ்ச்சி டான்ஸ் நடக்குது, கொஞ்சம் நல்லா இருந்தால் பார்ப்போம், இல்லைன்னா அங்கே போயிடுவோன்னு சொல்லி அதில் கொஞ்சம் அப்படி உட்காந்து நின்றுட்டு இருக்கிறீங்க, உட்காந்துருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உத்தரவாதத்தை மட்டும் நான் முன்னாடியே தர்றேன். உங்கள் உயிருக்கு நாங்கள் கேரண்டி தர்றேன். நாங்கள் அந்த மாதிரியான பட்டிமன்ற குரூப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா வயிறு குலுங்க குலுங்க சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கக்கூடிய ஒரு நல்ல பட்டிமன்றத்தை இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க 4ஆம் நாள் மண்டகப்படி உபயதாரர்கள். அந்த பின்னாடி சேர் போட்டு உட்காந்துருக்கிற தாய்மார்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்து அமர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இன்னும் நல்லா இருக்கும். நீங்கள் கை தட்டுறீங்களா, சிரிக்கிறீங்களா, இல்லை மண்ணை தூரி வாரி அள்ளி வீசுறீங்களா, என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் பட்டிமன்றம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஏன்னா எப்போ போனாலும் இந்த ஜெயந்தி மைக்கை பிடிச்சி ஒரு பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பட்டிமன்றம் மெகா கிட்டு, பாடலைன்னா அது சூப்பர் ஹிட்டு. ரெண்டு ஒன்று தானே நீ கேட்கலாம். எப்படியா இருந்தாலும் ஹிட் ஆகிடும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எங்கு சென்றாலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய ஆயி மணிமாறன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆயிலிருந்து வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் வீரமணி வந்திருக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மண்டகப்படி உபயதாரர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, மண்டகப்படியை மட்டும் சொல்லுங்க, தனிப்பட்ட பேர் யார் பேரையும் நீங்க சொல்ல வேண்டாம், நிகழ்ச்சி ஆரம்பிங்க, நாங்கள் மேடைக்கே வரமாட்டோம், சரியா 1 மணிக்கு முன்னாடியே நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்படியே போடுங்கன்னாங்க. ஐயா காசு அப்படின்னு அது ஜிபே பண்ணி விட்றான்னாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ எல்லாமே வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தம்பி 3 சிங்க ஓட்டி இருக்கிற மாதிரி, அதுக்காக நம்மளே கை தட்டணும். நல்லா இனிலேவனி நீங்கள் கை தட்ட மாட்டீங்க, ஆனால் இன்னைக்கு தட்டித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அருமையான ஒரு பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, நல்ல சிங்க குட்டி. இதே மாதிரி ஒரு பையன் ஒரு பட்டிமன்றத்தில் போய் நான் சொன்னேன், டே தம்பி மனித குரங்குக்கு வால் உண்டா அப்படின்னு, கொஞ்சம் திரும்புக சொல்கிறான் அப்படின்னா பார்த்தா என்னைய குரங்கு ஆக்கிவிட்டான், அது வேற விஷயம். இன்னொரு பட்டிமன்றம் அன்னைக்கு சிதம்பரம் பக்கம் போயிருந்தேன். டே தம்பி நான் ராஜ் டிவியில் பேசியிருக்கிறேன், விஜய் டிவியில் பேசியிருக்கிறேன், சன் டிவியில் பேசியிருக்கிறேன், இன்னும் பல டிவியில் பேசியிருக்கிறேன் அப்படின்னு. அவன் சொன்னான், சார் உங்களை நான் முந்த நாள் ஒரு டிவியில் பார்த்தேன் சார்னா. எந்த டிவிலடான்னு? டிஸ்கவரி சேனலில் பார்த்தேன் சார். உங்களை மாதிரியே ஒரு மனித குரங்கு இருந்துச்சு, ஆனால் அது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்னா. நம்மளை மாறி தூத்துறதுக்காக இந்த 4 பேர் வந்திருக்கிறாங்க, அது வேற விஷயம் இன்னைக்கு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இன்னைக்கும் பட்டிமன்றம் நடக்குதுன்னா உலக நாட்டிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான், வேற எந்த நாட்டிலையும் நடக்காது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே இப்போ எல்லா வேலைக்கும் வெளிநாட்டுக்காரன் ஹிந்திக்காரன் வந்துட்டான். ஹையா போல் கயா கரே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு எல்லாம் வந்துட்டான். பானிபூரி விற்க வந்தவன் எல்லாத்துக்கும் வந்துட்டான். ஒரே ஒரு தொழிலுக்கு மட்டும் இல்லை, பட்டிமன்றத்துக்கு மட்டும் இல்லை வந்துட்டா நீ உங்கள் பொழப்பு நாரி போடும், ஏன் நான் பொழப்பு நாரி போடும். ஒருவேளை இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கங்கிறான். அன்னைக்கு சாருமாட கடத்தில் உள்ள சொல்கிறான், நீ பட்டிமன்றம் பேசுறதெல்லாம் சிரிப்பு வர மாட்டுது, நாங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து பேசு அப்படிங்கிறான். அதனால் அது காலம் மாறி போச்சு, அதெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இருந்தாலும் இன்றைய தினம் 4ஆம் நாள் மண்டகப்படி உபயதாரர்கள் சார்பாக ஒரு நல்ல பட்டிமன்றம். தண்ணி பாட்டில் கொண்டு வாங்கண்ணே, தண்ணி அடித்தா தான் எனக்கு நல்லா பேச்சு வரும். அகிலனுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கிறாரு. இல்லை தண்ணினா குடிக்கிற தண்ணியை சொன்ன, நீ தப்பா எடுத்துக்கூடாது. அக்கா பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கு. பேக்கு எங்கம்மா? காரில் இருக்கா? வந்தோடனே அதான் ஒரு பையன் கேட்டான்,
பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறியே ஏதாவது கொண்டு வந்தியா அப்படின்னு. பிரியாணியை சொன்ன நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அண்ணா நல்லா இருக்கிறீங்களா அண்ணா? ஓகே, என்ன மாதிரியே நீங்கள் ஆகிட்டீங்க. தண்ணி வச்சுங்க. அப்படி உண்மையிலேயே ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்வை எங்களுக்கு வாரி வழங்கியிருக்கிற 4ஆம் நாள் செண்டங்காடு மண்டகப்படி உபயதாரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு வச்சிருக்கிறாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா, ஒவ்வொரு கணவருக்கும் மனைவி என்பவர், ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி என்பவர் தலைவியா தலைவலியா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பு சாதாரண தலைப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலேயே 2 இடத்துல தான் நடந்திருக்கு. அதில் 2வது இடம் நம்ம இடத்துல இப்போ நடக்க போயிட்டு இருக்கு. அதனால நீங்கள் எந்த அளவுக்கு கைதட்டி உற்சாகம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிகழ்ச்சி நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, சார் இது சாதாரண மண்ணு கிடையாது, கலைஞர்களை வாழ வச்ச மண். இந்த இடத்துல குப்புசாமி வந்து பேசியிருக்கிறார், ராஜலட்சுமி செந்தில் கணேசன் வந்து பேசியிருக்கிறாங்க. உலக புகழ்பெற்ற ஆள்கள்லாம் இந்த மேடையில் வந்ததுக்கு பிறகுதான் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கிறாங்க. நானும் அப்படிதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் கால சூழ்நிலை கொஞ்சம் சறுக்கல் விழுந்துச்சு. ஆனால் சறுக்கல் விழுந்தாலும் அதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லி இந்த கடவுள் இன்னைக்கு மேடையேற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கிற உண்மையிலேயே செண்பகவல்லி மாரியம்மனுடைய பாதங்களை வணங்கி நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். இப்போ முருகானந்தமும் நிகழ்ச்சி கொடுத்தவங்களும் ஒரு ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொன்னாங்க, மணக்காடு செந்தில் நம்ம பக்கத்து ஊராக இருந்தாலும் உனக்கு பட்டிமன்றம் கொடுத்தாச்சு, வேற வழி இல்லை, எங்கள் தலைவிதி அதுதான். அதனால தலைப்பே தலைவலியா தலைவையா அப்படின்னு நான் வச்சுட்டேன். நீ நிகழ்ச்சி நடத்தலையா எனக்கு தெரியாது, போராடமெல்லாம் எனக்கு கொடுக்கலையேன்னு சொல்றதுக்கு நான் ஒரு வருஷம் எனக்கு காண்டாக்கிடுவா. அதனால உனக்கு நிகழ்ச்சியை கொடுத்தாச்சு, நீ நல்லா பண்றியா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் நிகழ்ச்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே அருமையான ஒரு விழா குழுவினர்கள். ஆனா போன வருஷம் ஒரு பட்டிமன்றம் எனக்கு போன் அடிச்சாங்க, ஹலோ மணக்காடு செந்திலான்னாங்க. ஆமாண்ண, எங்க ஊர்ல ஒரு பட்டிமன்றம் பண்ணணும், ஒரே ஒரு கண்டிஷன். என்னென்ன, எங்க ஊர்ல ஆம்பளை வாடையே எங்களுக்கு பொறுக்காது, ஆம்பளை வாடையும் எங்களுக்கு ஒத்து வராது, எல்லாருக்கும் வாந்தி வந்துடும். அதனால எல்லாரும் பொம்பளை பேச்சாளராக கொண்டாந்து இறக்குங்க, நடுவர் மட்டும் நீங்க வாங்க, ஒருவேளை நீங்க வேணாலும் புடவை கட்டிக்கிட்டு வந்து உட்காருங்க, எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னார். நான் சும்மா காமெடிக்கு தான் சொன்னேன், நீங்க வேட்டியை கட்டுங்க, 4 பொம்பளையா கொண்டுட்டு வாங்கன்னாரு. 4 லேடிஸை நான் செட் பண்ணி திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் என் காரை நிப்பாட்டினேன் சார். அதில் சிவகாசிலேருந்து வந்த பழைய ரிப்பேரான பொம்பளை ஒன்று இந்த பக்கத்தில் கக்கோஸுக்கு போயிட்டு வரேன்ட்டு உள்ளே போனது 1/2 மணி நேரமாக ஆளை காணும். என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு நடுவர் 5000 ரூபா கூட கொடுக்குறான்னு அது அங்கே போயிட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணும். நான் என்ன பண்ணினேன், வேற வழியே இல்லைன்னு தேடி பார்த்தா ஆளை காணும். இப்போ ஊர் நாட்டாம என்ன பண்ணாரு, 4 லேடிஸாக கொண்டுட்டு வரணும்னாரு. நான் என்ன பண்ணேன், இப்போ என்ன பண்ணுறது, கொண்டுட்டு போகலன்னா பணம் கொடுக்க மாட்டாரேன்ட்டு அன்னைக்கு என் கார் டிரைவர் ஒரு சேப்பான ஆள், அந்த கார் டிரைவரையும் அழைச்சிட்டு போயிருந்தேன். நான் போய் பக்கத்து கடை மளிகை கடையில் போய் ஒரு ஷேவிங் செட்டை வாங்கி அப்படியே கொண்டுட்டு வந்து இந்த தாடியையும் வலிச்சு விட்டு கார் டிரைவரோட மீசையும் வலிச்சு விட்டு இந்த அம்மா சிவகாசி அம்மா வச்சிருந்துச்சுல அந்த பழைய புடவை, அது புது புடவை தான், அந்த புடவை ஜாக்கெட்டு எல்லாத்தையும் போட்டு விட்டு அப்படியே லேடிஸ் மாதிரியே செட் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சேன். பட்டிமன்றம் கரெக்டாக 3 மணி நேரம் 52,000 ரூபா பட்டிமன்றம், மெகா கிட்டு. இந்த அம்மாவும் லேடிஸ் மாதிரி உட்காந்து லேடிஸ் குரல்லையும் அது பாடும் பேசும். அது இந்த ஜெயந்தியோட மாரி அழகா இருந்துச்சா, பக்கத்தில் உட்காந்து என்ன ஜெயந்தி நல்லா இருக்கிறியா, ஓ உதட்டு என்ன வர வர ஷேப்பா இருக்கு, லிப்ஸ்டிக் நல்லா ஏத்துறியா, என்ன கருவாடு வாட வருது, நல்லா கருவாடு வருது, கருவாடா தின்னு இருக்கிறா, நல்லா இருக்கிறியா அப்படின்னு லேடிஸ் குரல்லையே அந்த அம்மாவும் பேசியிருக்குங்க. பட்டிமன்றம் கரெக்டாக 3 மணி நேரம் மெகா கிட்டு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு நாட்டாமக்காரு எல்லாம் 500 ரூபா நோட்டு 52,000 நோட்டு என்றார். அதில் ஒரு கள்ள நோட்டை ஒன்று இடையில சொறி விட்டார். இதை நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஐயா நாட்டாம, ஒரு கள்ள நோட்டை இடையில சொல்லி இருக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமான. என்னைய பார்த்து அவர் சொன்னார், நீ மட்டும் ஒரு ஆம்பளைன்னு பொம்பளைன்னு சொல்லி ஒரு ஆம்பளைய இடையில சொறி விட்டியே, உனக்கு நியாயமானார். நான் கேட்டேன், இது பொம்பளை இல்லை ஆம்பளைன்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. எல்லா பேச்சாளர்களும் பணம் கொடுக்குறப்ப வாங்கி பரிசில் வச்சாங்க. சில லேடிஸு பேக்கில் வச்சுச்சு, சில லேடிஸ் பிள்ளைய அழைச்சிட்டு வந்தது பிள்ளைகிட்ட கொடுத்துச்சு. ஆனா இந்த பொம்பளை வேஷம் போட்ட ஆம்பளையால் மட்டும் பழக்க ஜோசஸ்ல சேலையை தூக்கி விட்டு டவுசர்ல விட்டான். நான் பார்த்துட்டேன் அப்படின்னார். அன்னைக்கு முடிவு பண்ணுங்க, பட்டிமன்றத்துக்கு இனிமேல் லேடிஸ் கிடையாது, 2 பேரும் ஆம்பளையும் பொம்பளையும் கலந்தாப்புல தான் கொண்டுட்டு போகணும்னு இங்க கொண்டாந்து இறக்கியாந்து வச்சிருக்கிறோம் 4ஆம் நாள் மண்டகப்படி உபயதாரர்கள் சார்பா. ஆனா நம்ம கடவுள் இன்னைக்கு உண்மையிலேயே செண்பகவல்லி மாரியம்மன் கோயிலுக்கு திருவிழா நடத்துறோம். கவிஞர் கண்ணதாசன் தான் ஒருத்தன் வந்து கேட்டான், எங்க நாட்டில் பாருங்க எல்லாம் எங்க நாட்டில் ஒரே மதம் ஒரே கடவுள், ஆனா உங்க தமிழ்நாட்டில் எத்தனை கடவுள், எத்தனை அம்மன், எத்தனை மாரியம்மன், இதெல்லாம் நியாயமானார். அதுக்கு கண்ணதாசன் கேட்டாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னுடைய அம்மாவுக்கு நீ யாருன்னார், மகன்னா. உன்னுடைய அப்பாவுக்கு நீ யார், மகன். உன் அக்காவுக்கு நீ யாரு, தம்பி. உன் தங்கச்சிக்கு நீ யாரு, அண்ணன். உன் சித்தப்பாவுக்கு நீ யாரு, அண்ணன் புள்ள.
உன் பெரியப்பனுக்கு நீ யாரு? தம்பி பிள்ளை. இப்படி கேட்டுக்கிட்டே போனாரு. இவனும் பதில் சொல்லிக்கிட்டே வந்தான். கடைசியா கண்ணதாசன் சொன்னாரு, நாளைக்கு சாக போகிற உன்னுடைய உடலுக்கு இப்படி 1000 பேர் வச்சு கூப்பிடுறப்ப இந்த தூணிலும் இருக்கிற, துரும்பிலும் இருக்கிற, ஒன்னிலும் இருக்கிற, எண்ணிலும் இருக்கிற, ஆடி அசைந்து வருகின்றாலே இந்த முன்னாலே இருக்கிற செண்பகவல்லி மாரியம்மனுக்கு ஏன் 1000 பேர் வச்சு சொல்லக்கூடாதுன்னு கண்ணதாசன் சொன்னார். இதைத்தான் பாட்டுல சொன்னான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் பிறப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. உள்ளிருந்தே நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை. ஒன்றும் நடப்பதில்லை. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இரண்டு மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதன் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் குணமாகும். இறைவன் குணமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். ஒவ்வொரு கணவருக்கும் மனைவி என்பவள் தலைவியா தலைவலியா? ஒருத்தன் கல்யாணம் பண்ணுனா விளங்குவானா விளங்க மாட்டானா? தாலி கட்டினானா ஆவானா ஆக மாட்டானா? இதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக வச்சு பட்டிமன்றத்துக்குள்ளே போகிறோம். மனைவி என்பவர் தலைவியா தலைவலியா அப்படின்னு 2 ஆண் 2 பெண்ணு இந்த மேடையில் வந்திருக்கிறாங்க. அதுவும் என் பொண்டாட்டியெல்லாம் இருக்குல்ல சார், ஒரு அருமையான மனைவி. உலகத்திலேயே எனக்கு வாய்ச்ச மனைவி யாருக்குமே வாய்க்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 92 கிலோ இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 42 கிலோ இருக்கிறேன். காரணம் என்ன? அவ்வளோ டார்ச்சர் என் வீட்டில். என் வீட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லா ஆம்பளை வீட்லையும் டார்ச்சர் அவ்வளவு நடக்குது. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் பொண்டாட்டி தலைவியா தலைவலியான்னு கேட்டு நம்ம பட்டிமன்றத்துக்கு வர்றோம். கல்யாணத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி என்னை பார்த்து சொன்னான், நீ இன்றி நான் இல்லை, நான் இன்றி நீ இல்லைன்னா. இப்போ சொல்கிறா, சனியன் இந்த வீட்டில் நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். கட்டுனா ஒன்னே தான் கட்டுவேன்னா. இப்போ சொல்கிறா, வெட்டுனா ஒன்னே தான் வெட்டுவேங்கிறா. அருவமனையோடு நிற்கிறாயா. எங்கள் ஊரில் இதே மாதிரி பூரி கட்டை ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில். ஆமாம், இதேமாரி கருப்பாக தான் இருக்கும். அதை எடுத்து கொடுத்து என் பொண்டாட்டி கையில் கொடுத்து நானே அடி வாங்கிக்குவேன்.
ஏன் தெரியுமா? அவளா தூக்குனா அருவமனையை தூக்குறா. அதுக்கு இந்த பூரிக்கட்டை எவ்வளோதான் பரவாயில்ல. என்னடா இந்த நடுவர் பையன் இவ்வளோ மோசமாக இருக்கிறான் அப்படியெல்லாம் கிடைக்க வேண்டாம். இன்றைக்கி இந்த தலைப்பு வச்சுருக்கிறீங்க, தலைவியா தலைவலியா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு வச்சுருக்கிறதுனால நான் அந்த கேள்வியை சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு ஆளாயிட்டேன். ஆனால் உண்மையிலேயே இதே இடத்துல ஒரு டான்ஸ் நடக்கட்டுமே, ஆடல் பாடல் நிகழ்ச்சி. இதே மேடைக்கு முன்னாடி 10,000 பேர், மேடைக்கு பின்னாடி 2,000 பேர் நிற்கிறவன் சும்மா இருக்க மாட்டான், பின்னாடி விரிச்சு விட்டு பார்ப்பான். என்னத்தை கீத்தை? ஆமாம், எல்லாம் சொன்னவங்களாம் சரியாக வந்திருக்கிறாங்களா, டான்ஸ் எல்லாம் கரெக்டாக ஓடுதான்னு பார்ப்பான். ஒரு நாட்டாமக்காரர் அடித்து விரட்டிட்டு ஓடுறா நம்ம ஊருக்கு ஆடல் பாடல் பண்ண வந்திருக்கிறாங்க, என்னத்தை பார்க்குறா அப்படின்னு அவர் விரட்டி விட்டுட்டு அவர் பார்ப்பார். அது காலங்கள் மாறி போச்சு. ஆனால் இன்றைக்கி பட்டிமன்ற நிகழ்வு ரொம்ப அருமையாக ரசிக்கக்கூடியவங்க. நீங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கலாம் நினைக்க வேண்டாம். கூட்டம் குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கக்கூடிய ஊர்னா நம்ம செண்பகராயநல்லூர் தான். நம்ம இவங்கெல்லாம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இடையிலேயே ஓடக்கூடிய தெருக்கூட்டம் கிடையாது. நிகழ்ச்சியை கடைசி வரைக்கும் இருந்து பார்க்கக்கூடிய திருக்கூட்டம், இந்த ஊரினுடைய திருக்கூட்டம். அப்படி அமர்ந்து அப்படி உட்காந்து பார்க்குறாங்க, அங்கொன்று இங்கொன்றாக. நிகழ்ச்சி நல்லா இருந்தால் கொஞ்சம் இடையில மட்டும் ஒரு கையை மட்டும் தட்டி விடுங்க. தாய்மார்கள்லாம் கொஞ்சம் கையை தட்டுங்களேன். அம்மா தட்டுங்கம்மா, ஐயா தட்டுங்க ஐயா. பாருங்கள் என் பொழப்பு எப்படி போயிட்டு பாருங்க. திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற கதையாக போயிட்டு என் பொழப்பு. ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கி அருமையான தலைப்பு. நான் முதல்ல பேச்சாளர்களை அறிமுகப்படுத்திடுறேன். ஏன்னா வளவலன்னு பேசக்கூடாதுங்கிறதுனால பேச்சாளர்களை முதல்ல நான் அறிமுகப்படுத்துறேன். இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு கணவனுக்கும் மனைவி என்பவள் தலைவலி தான் அப்படின்னு பேசி பாடுவதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். அமெரிக்காவில் சொகுசு கப்பலில் ஒரு 10 ஆண்டுகள் வேலை பார்த்து விட்டு நம்ம திருத்துறைப்பூண்டியில் வந்து நான் பார்த்த வேலையை என்னோட முடியக்கூடாது, நான் சம்பாதிச்சதை வருங்கால மாணவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்ற நல்ல உயரிய நோக்கத்தோடு திருத்துறைப்பூண்டியில் VIA ஷிப் கேட்டரிங் கல்லூரி என்ற நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு ஏழை மாணவர்களை இலவசமாகவும் படிக்க வைத்து இன்று ஏழை மாணவர்களுடைய கண்களில் ஒளியேற்றி கொண்டிருக்கக்கூடிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய அகிலன் அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு ஜோரா கைதட்டி உற்சாகப்படுத்தலாம். பொதுவாக உன் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக உன் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். உண்மையே சொல்வேன், நன்மையே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுமே என்னாலுமே. அப்படி அவருக்கும் கைத்தட்டி கொடுத்து பாடுறப்ப மட்டும் கொஞ்சம் ஷார்ப் வைங்க, கொஞ்சம் எக்கோ மட்டும் ஏற்றி விட்டுருங்க. அவருக்கு இணையாக பேசி பாடுவதற்காக இன்றைய தினம் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக மருத்துவர் படிப்பை படித்து கொண்டு இதே மாதிரி இடையிடையில் பட்டிமன்றத்துக்கும் வந்து அதன் மூலம் இருக்கின்ற பணத்தை குடும்பத்திற்கும் செலவழித்து மிகப்பெரிய பேச்சாளராக இந்த வேதாரண்யம் பகுதியினுடைய மண்ணின் பெருமையை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஊரை சார்ந்த நமது அருகில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரிய அகிலன். இவர் குட்டி அகிலன், இவர் குட்டி அகிலன், இவர் குட்டி போட்ட அகிலன். அப்படி அந்த விதத்தில் குட்டி அகிலன் அவர்கள் வந்திருக்கிறார். நீ ஒட்டு வச்ச தங்க கூடா, ஊருக்கு நீ மகுடா. நக தொட்டு தொட்டு இழுத்து வரும் கோரான தங்கரதா. நீ தங்க குட்டி சிங்க குட்டி, பேர சொல்லும் பட்டி தொட்டி. ஒட்டு வச்ச தங்க கூடா, ஊருக்கு நீ மகுடா. நக தொட்டு தொட்டு இது வரும் கோரான தங்கரதா. அப்படி அவருக்கும் ஒரு கைத்தட்டலை கொடுத்துட்டு, இல்ல மனைவி என்பவள் தலைவலி அல்ல, தலைவிதான். நாங்க காலடி எடுத்து வச்சாதான் உங்க குடும்பம் விளங்கும், இல்லைன்னா நீ எல்லாம் நடுத்தருவில் கெடுக்க வேண்டியதான்.
நடுத்தருவில் வீணாக போக வேண்டியதான், பிச்சைக்காரனாக கிடக்க வேண்டியதான், பரதேசியாக கிடக்க வேண்டியதான், நொங்கின்னு மெண்டலாக திரிய வேண்டியதான். பொண்ணு நாங்கள் காலடி எடுத்து வச்சு பொண்டாட்டியாக நாங்கள் வந்தாதான் உங்கள் குடும்பம் அப்படி கம்பீரமாக இருக்கும். அப்படிப்பட்ட நாங்கள் தலைவலியா இல்லை தலைவிதான்னு பேசுவதற்காக வருகை தந்திருக்கிற ஒரு அற்புதமான பேச்சாளர். அவரை பற்றி நான் அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஆகல அவருடைய பெருமையை நான் சொல்லி ஆகணும். ஆமாம், இவங்க நம்ம நாடு கிடையாது, நம்ம மாநிலம் கிடையாது, பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாங்க அம்மா. ஆமாம், பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா ஒரு 30 ரூபா தான் வித்தியாசம். ஆமாம், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் புரிஞ்சவங்களுக்கு புரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 30 ரூபா தான் வித்தியாசம், ரொம்ப கிடையாது. ஆனால் இவங்க நாட்டிலையும் நல்லா அதே தமிழை தான் பேசுகிறாங்க, நம்மளும் அதே தமிழை தான் பேசுகிறோம். இவங்களும் அதே மாதிரியான உடையத்தான் உடுத்துறாங்க, நம்மளும் அதே மாதிரியான உடையத்தான் உடுத்துறோம். இவங்களும் அதே மாதிரியான சாப்பாட்டை தான் சாப்பிட்றாங்க, நம்மளும் அதே மாதிரியான சாப்பாட்டை தான் சாப்பிட்றோம். ஆனால் அந்த ரேட்டு மட்டும் 30 ரூபா கூட குறைச்சி போகுது, அதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய ஊர் சின்ன கிராமம்தான், ஒன்றும் பெரிய இடமெல்லாம் கிடையாது. இவங்க ஊரில் மொத்தம் 442 குடும்பம் இருக்குது. எத்தனை விட நீ அங்கே நீ இன்னுமா போமா கை தட்டுங்க. 442 குடும்பம் இருக்குங்க. இவங்க ஊர் பாண்டிச்சேரி பக்கம் ஒரு சின்ன கிராமம், 442 குடும்பம் இருக்குது. இந்த 442 குடும்பமும் அடுப்பு எரியுதுன்னா இந்த அம்மாவுடைய புருஷன் தான் காரணம். கை தட்டுங்க, நல்லா ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா அவர் தான் சிலிண்டர் போடுறாரு. உட்காருமா, கொண்டு போய் சிலிண்டரை கொடுத்தா தான் அடுப்பை ஃபூன்னு ஊதி அடுப்பை எரிய வைக்க முடியும். அப்படி உள்ள பெருமைக்கு சொந்தக்காரரு. அப்படியெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துடாதீங்க. இல்லை, அப்படியெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். இவங்க எழுத்த வீடு பெரிய கூரை வீடு ஒன்று சார். அன்னைக்கு என்ன பண்ணுச்சு, வீடு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு உள்ளே போய் 5 பேரை காப்பாற்றி இழுத்துட்டு வந்தாங்க. கை தட்டுங்க, இப்போ கை தட்டுங்க. உண்மையில் இது பொய் கிடையாது. வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, 5 பேரை இழுத்து இந்த அம்மா காப்பாற்றிட்டு வந்துட்டாங்க. இந்த அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு யான்னு கேட்டால் உள்ளே போய் இழுத்துட்டு வந்த 5 பேரும் தீயணைப்பு போலீஸு. வீடு பாட்டுக்கு ஒன்றா எரிஞ்சு போச்சு, இந்த அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டு. அது விஷயம். அப்படியெல்லாம் இல்லாமல் பட்டிமன்றத்தில் நல்லா பாடக்கூடியவர், நல்லா பேசக்கூடியவர், அற்புதமான கலைக்கு சொந்தக்காரர். மைக்கே இல்லை ஒரு மேடையில், கவலையே படலை. இந்த அம்மா கிட்னியே வெளியில் வந்துடும் போருக்கு. நான் போன மேடைக்கு ஜெயிக்காமல் விட மாட்டேன், நடுவருடைய பாராட்ட பெற்றே அவன் ஊருக்கு என்றைக்குமே புகழை தான் நான் தேடி கொடுப்பேன் அப்படின்னு வாங்குகிற காசுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய பேச்சாளர் பாண்டிச்சேரியிலேருந்து வருகை தந்திருக்கிற ஜெயந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்ன கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாளு. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒன்ன கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாளு. இந்த அம்மாவுக்கு மாலை இட்டாச்சு. மாலை இட்டு இந்த அம்மாவோட பொண்ணுக்கு மாலை இடுறதுக்கு இன்னும் 3 மாதம்தான் இருக்குது. இப்போ மாலை இட போகிறாங்க, உனக்கு 60வது கல்யாணம். அதுக்காக தான் இந்த பாட்டை பாடுறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இவர் என்ன நினைக்கிறாரு, என்ன பண்ணுறது, அது வயசுக்கு ஏற்ற மாதிரி நீனு தான் இருக்கிறா, 2 பேரும் சேர்ந்து பாடு அப்படிங்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவர் மட்டும் இளமையாகவே அன்னைக்கு எப்படி 30 வயசில் இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி 52 வயசில் அப்படியே இருக்கார். அதுதான் நம்ம அகிலன் சாருக்கு உள்ள பெருமை. ஆனால் அந்த கண்ணாடியை போட்டே ஏமாத்துகிற வேலையில் நம்பர் 1 வேலை பார்க்குறது இவர் மட்டும்தான். இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். அவருக்கு இணையாக பேசி பாடுவதற்காக நம்முடைய நாங்கள்லாம் சாதாரண பேச்சாளர், இவங்க கலக்க போவது, வைத்த கலக்க போவது யார் கிடையாது, விஜய் டிவி கலக்க போவது யார் நிகழ்ச்சியில் பேராவூரணி நீலவேணின்னு இப்போ செல்லை எடுத்து விஜய் டிவி கலக்க போவது யார் நீலவேணின்னு போட்டிங்கனாலே நீலவேணி இந்த அம்மா வந்துடுவாங்க. சாதாரண அம்மா கிடையாது. பெரிய பெரிய நடுவர்களிடத்தில் இன்றைய தினம் பட்டிமன்றம் பேசக்கூடியவங்க. மாதம் 30 நாள்னா 48 நாள் நிகழ்ச்சி பேசக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அன்பு பேச்சாளர். கொடுத்த இடத்துக்கு கொடுத்த நேரத்துக்கு வரக்கூடிய தரமான பேச்சாளர்.
இந்த மேடையில் எப்படி பேசணுமோ எந்த ஸ்கிரிப்டும் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சாளர், தனியாக தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்டு தமிழகம் முழுவதும் சுற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான பேச்சாளர். இந்த அம்மாவுக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது, அதை நான் மேடையில் சொல்லிவிட்டு இவங்களை நான் களத்தில் இறக்கி விட்றேன். என்னமோ கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது, அதையும் பார்த்துக்கிடுங்க. இவங்க ஊரில் 442 குடும்பம் சொன்னோம்ல சார், இவங்க ஊரில் அந்த அளவுக்குலாம் குடும்பம் இல்லை, வெறும் 92 குடும்பம் தான். இவங்க ஊரில் 92 குடும்பம் தான் இருக்குது. அந்த 92 குடும்பமும் காலையில் எழுந்திருச்சு ஒரு வாய் தண்ணி நிம்மதியாக குடிக்கிறாங்கன்னா இந்த அம்மாவுடைய புருஷன் தான் காரணம். கைத்தட்டுங்க, எல்லாரும் கைத்தட்டுங்க. ஏன்னா அவர் தான் வாட்டர் டேங்கு ஆப்ரேட்டர். காலையில் தண்ணியை திறந்து விட்டாதான் அவர் எல்லாரும் பிடிச்சி குடிக்க முடியும். அதுக்காக சொல்ல வந்தேன். அங்கே ஒரு அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு நகைச்சுவைன்னு நீ வந்து மேடையில் பாரு சொல்லு, நான் கேட்குறேன். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இதில் நல்ல நகைச்சுவை தான். அப்படி சிறப்பான நகைச்சுவை பேசக்கூடிய ஆகச்சிறந்த தரமான பேச்சாளர் பேராவூரணி நீலவேணி. பஞ்சி முட்டாய் சேலை கட்டி பட்டு பொண்ண ரவுக்க போட்டு, பஞ்சி முட்டாய் சேலை கட்டி பட்டு பொண்ண ரவுக்க போட்டு, கஞ்சி கொண்டு போற புள்ள கச்சேரிக்கு நீ வாரியா. அப்படி பஞ்சு மிட்டாய் சேலை கிடையாது, இது ஒரு பழுத்த மிட்டாய் சேலையா இருக்கும் போல. அது எப்போ எந்த சேலையாக இருந்தாலும் நல்ல அருமையான சேலை. வந்தவொடனே கேட்டேன் இந்த ஜெயந்திக்கிட்ட, ஏம்மா சேலை என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சூப்பராக அசத்தலாக இருக்கு, எங்கே எடுத்தான்னு கேட்டேன். கடைக்காரனுக்கே தெரியாமல் எடுத்தேன்னுச்சு. ஆமாம், திருடுற குரூப்லாம் கொண்டாந்து வெட்டிமடத்தில் இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆடியோ கொஞ்சம் விசில் அடிக்கிறது பார்த்துக்கிடுங்க. ஆடியன்ஸ் தான் விசில் அடிக்கணும், ஆடியோ விசில் அடிக்கக்கூடாது. அப்படி சிறந்த முறையில் ஆடியோ அமைத்து கொண்டிருக்கிற ரஹீம் ஆடியோ நிறுவனத்தாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு, நேரத்தினுடைய அருமை கருதி மனைவி என்பவள் தலைவலியே தலைவலியே என்ற அணியை துவக்கி பேசுவதற்காக அன்பு பேச்சாளர் திருவாரூர் அகிலன் வாங்க.